பாருப்பா. லீவரேஜஸ்னா என்னப்பா? லீவரேஜஸ்னா என்னப்பா? ஏன்பா இங்க பாருப்பா, இந்த சாப்டர் காமெடியா இருக்கும்பா. பாரு, லீவரேஜஸ் யூ நோ பெட்டர் லீவரேஜஸ் தேன் மீ. கரெக்டா? ஆமாவா? ஆமான்னு சொல்லு. ஆமாவா? ஆமா. சரியா? பாரு, வாட் யூ மீன் பை லீவரேஜஸ்? ஓஎல் எஃப்எல்சிஎல்ஸ். வாட் யூ மீன் பை லீவரேஜஸ்? அது மூடிடு, நல்லா மூடிடு. சரியா? வாட் யூ மீன் பை லீவரேஜஸ்? என்னது? பெனிஃபிட். என்னது? பெனிஃபிட். ஒரு கான்ஸ்டன்ட் ஐட்டம் வச்சுக்கிட்டு பெனிஃபிட் எடுக்கிறது, அது பேர் தான் என்ன? அது பேர் தான் என்ன? லீவரேஜஸ். சரி, இருக்கா? இருக்கா? இருக்கு. என்னது? விசினா என்ன? வேரியபிள் காஸ்ட். எடுத்துட்டோம்னா கான்ட்ரிபியூஷன். அதான் தெரியும்ல, சொல்லு. என்ன கிடைக்கும்? EBIT. EBIT ஆர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, தெளிவுன்னு நினைப்பு. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இபி அதுக்கப்புறம் என்ன வரும்? இஏடி. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். என்ன வரும்? EA2 ESH. கரெக்டா? லெஸ் ஈக்விட்டி டிவிடெண்ட் எவ்வளோ? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும்? ரீடைன்டு earnings. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னால டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? EPS. சரியா? ஏதோ கலர் பண்ணியிருக்கிறேன். கரெக்டா? ரிஸ்க் எத்தனை வகைப்படும்? CA CS CMA. ரிஸ்க் எத்தனை வகைப்படும்? CA CS CMA. கரெக்டா? CAக்கு வர்றதே பெரிய ரிஸ்க் தான். கரெக்டா? என்னம்மா போங்கம்மா. ரிஸ்க் systematic risk, unsystematic risk, that is also risk. பைத்தியமாகற. சரி, வா 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 வா. business risk, financial risk, combined risk or total risk. ஆடிட் ரிஸ்க் எத்தனை வகைப்படும்? ஆடிட் ரிஸ்க் 3. சொல்றா. என்னடா ஆடிட் ரிஸ்க் எத்தனை வகைப்படும்? யூ நோ பெட்டர் ஆடிட்டிங் தேன் மீ. சொல்றா. எடுத்த உடனே கண்ட்ரோல். இன்ஹெரண்ட். செகண்ட் கண்ட்ரோல்.
3. இப்போ பாரு இப்போ பாரு இன்னரன்னா என்ன? நம்ம கூடவே இருக்கிறது, கரெக்டா? கண்ட்ரோல் கண்ட்ரோல் ரிஸ்க்னா என்ன? கண்ட்ரோல் இருக்கும் ஆனா கண்ட்ரோல் ஆகல, இருக்கு ஆனா இல்ல. எந்தெந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இல்லாம இருக்கிறது. கண்ட்ரோல்ஸ் இருக்கு ஆனா எஃபெக்டிவா இல்லாம இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லுப்பா, யூ நோ பெட்டர் ஆடிட் தேன் கம்பேர்ட் டு மீ. ரிலேஷன்ஸ் இருக்கா? இன்ஹரண்ட் கண்ட்ரோலுக்கும் டிடெக்ஷன் ரிஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ரிலேஷன்ஷிப் இல்லையா? இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேப்பா. எழுதி வச்சானே எத்தனை ரிஸ்க்னா 3 ரிஸ்க் எழுதுவீங்க. இன்ஹரண்ட், கண்ட்ரோலு, டிடெக்ஷனு. கேட்டா இன்ஹரண்ட் ரிஸ்க்குக்கும் கண்ட்ரோல் ரிஸ்க், இன்ஹரண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் ஹேவ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் டிடெக்ஷன் ரிஸ்க். அவ்வளவுதான். மார்க் 5 மார்க். கரெக்டா? எழுதுனா தோலை ஒரு தொங்க விடாம வேற என்னத்தை கொடுக்க போறான்? சொல்லு. ரிஸ்க்னு எடுக்கிறப்ப ஒன்னு வச்சுதான் எடுக்கணும் தான் எடுத்துட்டு இருக்காரு. சொல்லு, இன்ஹரண்ட் ரிஸ்க்னா என்ன? பங்க் இருக்கா? பெட்ரோல் பங்க். ஓகேவா? 1000 லிட்டர்ஸ் நீங்க போடுவீங்க கீழே. சுரங்கம் இருக்குமா கீழே? டேங்க். அந்த டேங்க்ல என்ன பண்ணுவீங்கன்னா 1000 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா 0.25% என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எவாபரேஷன் ஆகும். நார்மல் லாஸ். அது முன்னால போயிட்டு நீங்க நடுவுல நின்றுட்டு எவாபரேட் ஆகாம தடுக்க முடியுமா? முடியாதா? அப்ப என்ன ஆனாலும் அந்த ரிஸ்க் என்ன பண்ண முடியாது? அவாய்ட் பண்ண முடியாது. என்ன ஆனாலும் அந்த ரிஸ்க் என்ன பண்ண முடியாது? அவாய்ட் பண்ண முடியாது. அது பேர் என்ன? இன்ஹரண்ட் ரிஸ்க். சரி. கண்ட்ரோல் ரிஸ்க். 4000 crore டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சரியா? 10வது படிச்ச ஒருத்தனை கொண்டு போய் சீஃப் அக்கௌண்டன்டா போட்டிருக்கிறாங்க. 4000 crore டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனி 10வது படிச்ச ஒருத்தனை கொண்டு போய் சீஃப் அக்கௌண்டன்டா போட்டிருக்கிறாங்க. என்ன ஆகும்? அக்கௌண்ட்ஸோடு கம்பெனி நாசமா போயிடும். கரெக்டா? ஜிஎஸ்டி லயபிலிட்டி வந்து உட்காந்துக்கும் முன்னாடி, இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் லயபிலிட்டிஸ் வந்து உட்காந்துக்கும். அதாவது மாமியார் வீட்டில இருந்து மாமனார் வீட்டில இருந்து தனித்தனியா வந்து உட்காந்துப்பாங்க. கரெக்டா? எஸ். Can it would have been avoided by replacing 10th standard with chartered accountant. Correcta? By replacing 10th standard student with chartered accountant. That fellow chartered accountant does not even have 10th standard student common sense. அது இருந்திருந்தா ஏன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்திருப்பீங்க? கரெக்டா? உண்மை அதுதான். காமன் சென்ஸை தவிர்த்து வேற ஏதாவது சூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க பெரும்பாலும். கரெக்டா? சரி. அப்ப கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது என்ன? Controls are said to be known as internal control, which are necessary for smooth running of business. பிசினஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு, ஒழுங்கா ஆப்ரேட் பண்றதுக்கு என்னென்னலாம் நீ மெஷர்ஸ் எடுக்கிறியோ அது எல்லாமே கண்ட்ரோல். சிசிடிவி கேமரா. கேஷியர் உட்கார்ந்து இருப்பானா ஹோட்டல்ல? சிசிடிவி கேமரா யாரை பார்த்து உட்காந்துட்டு இருக்கும்? 2 கேமரா இருக்கும் மினிமம். ஒன்னு அவன் பணத்தை எண்றதை பார்த்து, இன்னொன்னு வர்றவங்களை பார்த்து. இருக்குமா இருக்காதா? சரி, ஒரு கேமராவை தான் நீ புடிங்கி பாரு. பணத்தை எண்றதுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கேமராவை எடுத்து பாரு. என்ன ஆகும்? கேஷியர் என்ன பண்ணுவான்? கேஷை எடுத்துட்டு அப்ஸ்காண்ட் ஆகும். புரியுதா இல்லையா? சரி, இன்னொரு கேள்வி வருவேன். சரி, கேமரா இருக்கிறதுனால கேஷியர்னால வந்து பணத்தை என்க்ரோச் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா?
கேமரா ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் போறப்ப எடுத்து கரண்ட் போறப்பெல்லாம் இப்போ இல்லடா இன்ஃப்ராரெட் அதுக்குள்ளார இன்ஃப்ராரெட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறேன்னா பேட்டரி கொடுத்துருப்பான், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பான் அது. சரியா? நான் கேட்குற கேள்வி எடக்கு முடக்க சொல்லாத இரு, நானே சொல்லிடுறேன். சரியா? நான் ஒண்ணு சொல்றேன் நான். ஓகே, முதல்ல வந்து என்ன ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் லேட் ரியாக்ஷன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கேமரா. சரியா? திருடுறது எப்படின்ட்டு. சரி, ஓனர் பார்த்தா பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போனானா கேமரா வந்து அங்கில இருந்து கீழே வந்து எடுக்காதன்னு சொல்லிட்டு கையை பிடிக்குமா? அவெஞ்சர்ஸ் மாதிரி பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காது. என்ன பண்ணும்? நீ எடு, நான் போட்டு கொடுக்குற ஆள் கிட்ட போட்டு கொடுக்குறேன். தட் இஸ் நோன் ஆஸ் ரிடக்ஷன் கண்ட்ரோல்ஸ். என்ன கண்ட்ரோல்? ரிடக்ஷன் கண்ட்ரோல். புரியுதா? சரி, பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா தெரிஞ்சிருச்சு, வெளியே பவுன்சர்ஸ் நிக்கிறானுங்க. என்ன கண்ட்ரோல்? பிரிவென்ஷன் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல்? பிரிவென்ஷன் கண்ட்ரோல். சரி, ஆட்டையை போட்டுட்டு போயிட்டானுங்க, தெஃப்ட் ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் எடுத்திருப்பியா கேஷ்க்கு? என்ன கண்ட்ரோல்? கரெக்டிவ் கண்ட்ரோல், which reduces the impact of the loss. which reduces the impact of the loss. ஆக மொத்த கண்ட்ரோல்ஸ் எத்தனை வகைப்படும்? 3. என்னென்ன? பிரிவென்ஷன், டிடெக்ஷன், கரெக்ஷன். கரெக்டா? இதுல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல் செயல்படல அப்படின்னா அப்ப என்ன ரிஸ்க் ரைஸ் ஆகும்? கண்ட்ரோல் ரிஸ்க் ரைஸ் ஆகும். இதுல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல், ஒரு விஷயம் செயல்படல அப்படின்னா என்னவாகும்? கண்ட்ரோல் ரிஸ்க் ரைஸ் ஆகும். சரி, இது யார் ஐடென்டிஃபை பண்ணணும்? கண்ட்ரோல்ஸ்ல டிஃபிஷியன்சி இருக்குன்றது யார் ஐடென்டிஃபை பண்ணணும்? மேனேஜ்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்கேஸ் பண்ணல அப்படின்னா ஆடிட்டர் வர்றப்ப இன்டர்னல் கண்ட்ரோல்ல டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், அடுத்தது அவன் என்ன பண்ணுவான்? ரைட்ரா, SA 200 சீரிஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிப்பீங்க. தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, இல்லனா மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லுவீங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆடிட்டர் என்ன பண்ணுவான்? சப்ஸ்டான்ஷியேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணுவான். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்றது தான் என்ன? கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ஸ். கரெக்டா? ஒன்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து என்ன இருக்கு, வயலேட் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்மால என்ன பண்ண மாட்டான்? அந்த கண்ட்ரோல்ஸை நம்பவே மாட்டான். நம்மால என்ன பண்ணுவான்? களத்துல இறங்குவான். கரெக்டா? தென் he will be entering into a procedures called test of details, which is known as substantiative procedures. கரெக்டா? பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? 10 சாம்பிள்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல 100 சாம்பிள்ஸ் எடுப்பான், 200 சாம்பிள்ஸ் எடுப்பான், 300 சாம்பிள்ஸ் எடுப்பான். எடுத்துட்டு என்ன டிரைவ் பண்ணுவான்? ஆடிட் எவிடன்ஸ். For what? Whether financial statements are free from error or fraud. Whether financial statements are free from error or fraud. எரர்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃப்ராடுன்றத உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை? எரர்னா தெரிஞ்சு நடக்குமா தெரியாம நடக்குமா? தெரியாம. ஃப்ராடுன்றது தெரிஞ்சே பண்ண. ஃப்ராடுன்றத உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? கம்பெனி மூடுறதுன்றது இல்ல, தெளிவா சொல்லு. மறுபடியும் சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் தட் ஃப்ராட் இஸ் தேர் ஆர் நாட்? ப்ராபப்ளி தேர் ஆர் நாட்? ப்ராபப்ளி தேர். அப்ப அதே மிஸ்டேட்மெண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அதனாலதான் எரர் காட்டிலும் ஃப்ராடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதா புரியலையா? 1 crore மேல போச்சுன்னா ஸ்ட்ரைட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தந்தி அடிக்கணும். 143(12) கீழே. ஆமாவா இல்லையா? புரிஞ்சது என்னன்றது? சரி. அப்ப ஆடிட்டர் என்ன பண்ணுவான்? கண்ட்ரோல் வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னா அவனுடைய ப்ரொசீஜர்ஸை அதிகமா டெப்ளாய் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி உன்னுடைய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ல ஃப்ராட் இருக்கு, ஒழுங்கு மரியாதை நீ உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்றியா இல்லைனா நான் ரிப்போர்ட்ல கை வைக்கவான்னு கேட்பான். கரெக்டா? ரிப்போர்ட் எத்தனை வகைப்படும்? என்னென்ன? அன்குவாலிஃபைடு, குவாலிஃபைடு. ஏமா கரெக்டா சொல்லு. Modified, unmodified. Unmodified opinion is said to be known as clean opinion. Modified,
குவாலிஃபைட் அட்வர்ஸ் டிஸ்க்ளைமர் ஆஃப். ஓகேவா? எப்போ டிஸ்க்ளைமர் கொடுப்ப? எந்த எவிடன்ஸும் இல்லைன்றது இல்ல. ரெண்டு விஷயம், என்னுடைய ஸ்கோப்புக்கு இடைஞ்சலா வர்ற மாதிரி வந்து அசசி பிஹேவ் பண்றாரு. லிமிடேஷன் ஆன் ஸ்கோப். லிமிடேஷன் ஆஃப் வாட் ஸ்கோப்? ஆடிட் ஸ்கோப். ரெண்டாவது, என்னால ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணவே முடியல, ஆனா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல ஆடிட்டை கண்டக்ட் பண்ண முடியாது. என்ன கொடுத்துட்டு பண்ணுவ? எனக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஆள விட்டுறா சாமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போவ? டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியனை கொடுத்துட்டு நீயாவது உன் கம்பெனியாவது சொல்லிட்டு விட்டுட்டு நீ கிளம்பிடுவ. கரெக்டா? சரி, இப்ப அடுத்தது யார் இருக்கிறாங்க? அட்வர்ஸ். என்ன அட்வர்ஸ்? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, பெர்வாசிவா இருக்கு. வாட் டு யூ மீன் பை பெர்வாசிவ்? பெர்வாசிவ்னா என்ன? பினான்சியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு இடத்துல இருக்கா, இல்லைன்னா அங்கங்க இருக்கா, ரொம்ப இடத்துல இருக்கா? ரொம்ப இடத்துல இருக்கு. சரியா? அதனால மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டா இருக்கா, நான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டா இருக்கா? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டா இருக்கு. ஒரு அசர்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கா, நம்பர் ஆஃப் அசர்ஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா? நம்பர் ஆஃப் அசர்ஷன்ஸ்னா என்ன? ஹெட்டிங், கரண்ட் அசெட்ஸ், டேட்டாஸ், ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ், ஒவ்வொரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அது பேர் தான் என்ன? அசர்ஷன்ஸ். ஒரு அசர்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கா, நிறைய அசர்ஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? இந்த ஐட்டம் இவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஆடிட்டர் என்ன கொடுப்பான்? அவன் ஒப்பீனியன்ல அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிடுவான். நல்ல ஒப்பீனியனா அட்வர்ஸ் ஒப்பீனியன், மோசமான ஒப்பீனியன் இருக்கிறதுலே ஒரு ஸ்டே இன்க்ளூடிங் ஆடிட் எவிடன்ஸோட அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான் ரிப்போர்ட்ல. ஆமாவா? சரி, அடுத்தது குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஒன்னு கொடுப்பானா? என்ன என்ன தப்பு இருக்கு? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டா கேட்டா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான். பெர்வாசிவான்னு கேட்டா இல்ல, நாட் பெர்வாசிவ். அங்கங்க இல்ல சார், ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்கு. ஓகேவா? அதுக்குன்ட்டு அட்வர்ஸ் ஒப்பீனியன் போடுற இடத்துல குவாலிஃபைடு ஒப்பீனியன் போடக்கூடாது. கரெக்டா? கரெக்டா? குவாலிஃபைடு ஒப்பீனியன் போடுற இடத்துல அட்வர்ஸ் ஒப்பீனியன் போடலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆடிட்டர் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ஆனா அட்வர்ஸ் ஒப்பீனியன் போடுற இடத்துல என்ன போடக்கூடாது? குவாலிஃபைடு ஒப்பீனியன் போடக்கூடாது. சரி சார், நான் எங்கேயுமே குவாலிஃபிகேஷன்ஸே போடுறது இல்லை. வேற எங்கேயா சான்ஸ் இருக்கா? இருக்கு. தேர் இஸ் a paragraph called emphasis on matter paragraph. சார் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டான்னு கேட்டா இல்ல, இருந்தாலும் இந்த வார்த்தையை பார், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்குதான்னு கேட்டா இல்ல சார், இருந்தாலும். அப்போ இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன மயிராண்டி உனக்கு? கரெக்டா? இருந்தாலும் இல்லன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன இருந்தாலும்? கோயிங் கன்சர்னை தூக்கி வர்ற மாதிரி இருந்து, கோயிங் கன்சர்னை தூக்கி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தம்பி நீ கொடுக்க வேண்டியது டிஸ்க்ளைமர் இல்லைன்னா அட்வர்ஸ். ஓகேவா? என்ன அப்படின்னா அது போய் தெளிவா படிங்க. சப்சீக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கோயிங் கன்சர்னுக்கே பஞ்சம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணணும்? எம்பசிஸ் ஆன் மேட்டர் பேராகிராஃப்ல போடணும். நடந்திருக்கிற ஈவெண்ட் ஆல்ரெடி நடந்துருச்சு, அதுவே வந்து கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா நீ போட வேண்டியது எம்பசிஸ் ஆன் மேட்டர் பேராகிராஃப் இல்ல, என்ன போடணும்? அட்வர்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். புரியுதா? நீ அது எப்போ சொல்றான்னா 31 மார்ச் முடிஞ்சிருச்சு, போர்டு மீட்டிங் ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்சீக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துருந்துச்சுன்னா எம்பசிஸ் ஆன் மேட்டர் பேராகிராஃப் போடுவோம். பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னா எம்பசிஸ் எல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா ரிப்போர்ட்டிங் தான். சரி, இதெல்லாம் விடு. சரி, நான் என்னமோ சொன்னேன், என்னது? ரிப்போர்ட்டிங் வரைக்கும் போயிட்டேன். கரெக்டா? அப்போ ஒரு கண்ட்ரோல் ஒழுங்கா இல்ல, இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் ரெண்டுமே சேர்த்து அதிகமா இருந்துச்சுன்னா ஆடிட்டர் என்ன பண்ணுவான்? ப்ரொசீஜர்ஸ் டெப்ளாய் பண்ணி ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணி நான் ஏன் நீ தப்பு பண்ணிருக்கியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணணும். எங்க? ஒப்பீனியனா ரிப்போர்ட்ல. கரெக்டா? அப்போ ரிடக்ஷன் ரிஸ்க் என்னவா இருக்கும்? ரிடக்ஷன் ரிஸ்க்ன்றது என்ன? ஆடிட்டர் டெப்ளாய் பண்ண ப்ரொசீஜர்ஸ் வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கிறத கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு ஒழுங்கான ரிப்போர்ட்டை கொடுக்கணும். கரெக்டா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ரிஸ்க் அதிகமா இருக்கிறப்ப ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஆடிட்டர் நிறைய டெப்ளாய் பண்ணுவான், கரெக்டான ஒப்பீனியன் கொடுப்பான். அதனால டிடக்ஷன் ரிஸ்க் என்னவாயிடும்? கம்மியாகும். அதனால ஓவரால் ஆடிட் ரிஸ்க் எப்படி இருக்கும்? அக்செப்டபிள் லெவல்ல இருக்கும். தான் வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறது. So that I can maintain audit risk at a
ஓவரால் அக்செப்டபிள் லெவல். ஆடிட் ரிஸ்க வந்து நீ என்ன பண்ண முடியாது, ஜீரோ பண்ண முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். புரியுதா? இப்போதான் போய் நீ படிக்கணும், இப்படிதான் படிக்கணும். சரியா? ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாதிரி இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அந்த லாங்குவேஜ் நீ பழகுறதுக்கு லேட் ஆகும். புரியுதா? முதல்ல ஸ்டார்ட் பண்றது எஸ்ஏ 200 இருந்து ஸ்டார்ட் பண்ணு. எஸ்ஏ 200 தான் மதர் எஸ்ஏ, அதுதான் எல்லா லிங்கேஜஸும் வரும். அதுக்கப்புறம் முதல்ல நீ கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 300 சீரிஸ். எஸ்ஏ 300, 300, 315 இருக்கா, அந்த சீரிஸ் முதல்ல முடிங்க. அதுக்கப்புறம் கம் ஃபார் 500, தென் யூ கம் ஃபார் 200, தென் யூ கம் ஃபார் 700, 800 சீரிஸ். இதுதான் ஃப்ளோ, இதுதான் படிக்கணும். ஓகே, சரி விட்டுரு. இதுல கண்ட்ரோல் ரிஸ்க்னு ஒண்ணு இருக்கா, அதுதான் யாரா இருப்பாங்கன்னா, அதான் யாரா இருப்பாங்க, யாரா இருப்பாங்க, பிசினஸ் ரிஸ்க் ஆர் ஆபரேஷனல் ரிஸ்க். உதாரணத்துக்கு நோக்கியா ஸ்மார்ட் போன் வந்த உடனே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஒழுங்கா அவங்களால பண்ண முடியல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இன்னும் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் இன்னும் உசுரோட இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஸ்மார்ட் போனுக்கு பழக மாட்டாங்கன்னா குழந்தைங்களே பழக விட்டாங்க அவங்களுக்கு. கரெக்டா? அப்போ அவங்க நம்பிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தோன்னா, ஓல்டேஜ் பீப்புள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓல்டேஜ் பீப்புள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் அடாப்ட் ஆவாங்க, அதுக்குள்ளார நான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுறேன்ற கேப்புக்குள்ளார சாம்சங் புகுந்து வேலையை காமிச்சிட்டான். புரியுதா? சாம்சங் உள்ளார வர்றதை காட்டிலும் ஜயோமி வந்தான், அவன் முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. புரியுதா? நோக்கியா 3000 ரூபாய் கொடுத்தானா, அவன் 2000 ரூபாய் கொடுத்தா ஸ்மார்ட் போனை. புரியுது என்ன சொல்றன்றது? தட் இஸ் த இஷ்யூ. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் என்னவாயிடுச்சு, நோக்கியாக்கு கம்மியாயிடுச்சு. இதுல என்ன தப்புன்னு, ஏன் கண்ட்ரோல் ரிஸ்க் தப்புங்கிறனா, விசில் ப்ளோயிங் மெக்கானிசம் வித் ரெஸ்பெக்ட் டு பிசினஸ் ஆஃப் நோக்கியா கன்சர்ன் இஸ் நாட் ஒர்க்டு ப்ராப்பர்லி. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சைடு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங் ஒழுங்கா ஒர்க் பண்ணல. அதனால கோயிங் கன்சர்ன் ஆஃப் பிசினஸ் என்ன ஆயிடுச்சு, ரெண்ட். கரெக்டா? அதான் இஷ்யூ, மெயின் இஷ்யூ. புரிஞ்சுதா? எஸ். என்னமோ சொல்றீங்க சார். ஓகே, எஸ். நிறைய படிக்கணும் டேய். என்னம்மா இருமிட்டு இருக்கிற, காய்ச்சலாமா? பிசினஸ் ரிஸ்க் புரிஞ்சுதா என்னன்ட்டு? சரி, நெக்ஸ்ட் என்னது? பினான்சியல் ரிஸ்க். எதனால வரக்கூடிய ரிஸ்க் இது? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால வரக்கூடிய ரிஸ்க். கரெக்டா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல யார் இருப்பாங்க? டெப்ட், ஈக்விட்டி ரெண்டுமே என்ன? சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். கரெக்டா? கரெக்டா? அப்போ சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால வரக்கூடிய ரிஸ்க் தான் என்ன? பினான்சியல் ரிஸ்க். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் எங்க அப்ளை பண்ணிருப்பீங்க? ஃபண்ட்ஸை ப்ராஜெக்ட், அசெட், பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட், வாட் எவர் த கேஸ் மே பி. அந்த பிசினஸே ரிஸ்க்னு சொன்னா அது பேர் தான் என்ன? ஆபரேஷனல் ரிஸ்க் ஆர் அதர்வைஸ் நோன் as அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால வரக்கூடிய ரிஸ்க் தான் என்ன? என்ன? பிசினஸ் ரிஸ்க். புரியுதா புரியலையா? போலாமா? ஆக மொத்தத்துல ஆடிட்ல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்குது ரூட் காஸ். கரெக்டா? யார் வந்தாங்க இப்போ? ஆடிட் வந்தாங்க, அடுத்தது பாரு காஸ்டிங் வருவானுங்க. கரெக்டா? பாரு, நீ சேட்டை மட்டும் பாரு. இதில் நீ என்னன்னா லீவரேஜ்னா, சார் லீவரேஜ் எல்லாம் எனக்கு தெரியும் சார், நீங்க கையை வைக்காதீங்க சார் அப்படிங்கிற. நீங்க கை வைக்கலன்னா பாரு இப்போ என்ன நடக்குதுன்றது பாரு. ஓகே, பிசினஸ் ரிஸ்க் இஸ் நோன் as ஆபரேஷனல் ரிஸ்க். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? நம்பர் 1. நம்பர் 2, it arises on application of funds. application of funds. கரெக்டா? இது என்ன? பினான்சியல் ரிஸ்க் எதனால ரைஸ் ஆகும்? சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால ரைஸ் ஆகும். கரெக்டா? ரெண்டாவது வந்து என்ன? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால. கம்பைன்ட் ரிஸ்க்னா என்ன சார்? ரெண்டுத்துமே சேர்த்து தான் சார். தட் இஸ் BR into FR is equals to TR. BR into FR is equals to TR. TR na T Rajendran illade, total risk or combined risk. Okay, now let us see the
leverages. Okay, business risk will gives you operational leverage. Operational leverage, that is OL. That is OL. Financial risk will tell you financial leverage. That is FL or degree of FL. Okay. Next, combined risk will tell you combined leverage. Okay அப்பா? Yes, yes. சரி, இப்போ எங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? OL சொல்லு ஃபார்முலா. சொல்லுப்பா. EBIT divided by contribution. கரெக்ட்டா? கொன்னே போட்டுருவேன். Percentage change in EBIT divided by percentage change in sales or contribution? Sales or contribution? Sales. Percentage change in EBIT divided by percentage change in sales. ஒரு வாட்டி செக் பண்ணு. எடு அந்த பேப்பர் எடு, நான் சொல்றேன். அங்க நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாம் உல்டா பல்ட்டா படிச்சு வச்சிருக்கிற நீ. பேஜ் நம்பர் எத்தனாவது? 6.5. எடுத்துட்டியா? 6.6 எடுத்துட்டியா? டைம் இருந்தா அந்த ஈக்குவேஷன் டெரிவேஷனை பாரு. கரெக்டா? அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, சேஞ்ச் இன் இபிஐடி. சேஞ்ச் இன் இபிஐடி தான் மேல கொடுத்துருக்கான். என்னது? Q into S minus V minus F. Q யாரு? சேல்ஸ் குவான்டிட்டி. இன்டு S minus V யாரு? S யாரு? செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இன்டு குவான்டிட்டி என்ன? கான்ட்ரிபியூஷன். சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் எஃப். எஃப் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ரீசன் என்ன? சேஞ்ச் இன் பிக்சர் காஸ்ட் வராது. கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணானா கீழே இருக்கிறவன் இன்னொரு புது ஃபார்முலா டிரைவ் ஆகுறான். யாரு? DOL is equals to contribution divided by EBIT. சொல்லு. இதோடைய டிரைவ்டு ஃபார்முலா தான் என்ன? contribution divided by EBIT. EBIT. சரி, வரேன். யார் மதர் ஃபார்முலா? இதுல யார் மதர் ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்? ஃபர்ஸ்ட் ஒன். டிரைவ்டு ஃபார்முலா யாரு? இது. ஓகே, ரைட். ரெண்டுத்தோடைய ஆன்சரும் என்னவா இருக்கும்? அது தெரியும். ரெண்டுத்தோடைய ஆன்சரும் நீங்க சொல்ல வேணாம், சேமா இருக்கும். கரெக்டா? இன்டர்பிரேஷன் பாரு. இதுதான் பியூட்டி ஆஃப் இன்டர்பிரேஷன் சொல்றேன். நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டேன்றீங்க. ஐ டோன்ட் நோ வை. ஓகே, see here. இப்போ பாரு எப்படி வரும்ட்டு உங்ககிட்ட. சார், கம்பெனி A having an operating leverage of 10. Company B is having an operating leverage of 25. Which company is better? Company A is having operating leverage of 10. Company B is having operating leverage of 25. Which one is better? A or B? A or B? கேள்வி புரியுதா என்னன்ட்டு? ஏன்பா உனக்கு தான் தெரியும் இல்லையாப்பா ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT ஆர் சேஞ்ச் இன் EBIT டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சொல்லுப்பா, எனக்கு இன்டர்பிரேஷன் சொல்லு. ஏ வந்து கம்பெனி ஏக்கு வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 10 இருக்கு. கம்பெனி பி வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 25 இருக்கு. எந்த கம்பெனி பெட்டர்? லிட்டரலா உன்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இதுதான் நீ படிச்சுட்டு இருக்கிற லட்சணம் பினான்சியல் மேனேஜ்மெண்ட். ஒரு பெல்ட்டை உருவி நின்னு வச்சுக்கோயேன். லெஃப்ட் ரைட் சென்டர் விட்டேன்னா அதுக்கப்புறம் தெரிய வரும் உங்களுக்கு எல்லாருக்கும். இப்படியே யோகிய சிகாமணி மாதிரி எதுக்கு போறது? எக்ஸாம் எழுதுறதுக்கு போறது. அவன் 40ல இருந்து 42 மார்க்க போட்டு அக்ரிகேட் கொடுக்காம உட்கார வைக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லு, எந்த கம்பெனி பெட்டர்? B. Somebody is telling B.
somebody will be telling A, but don't know which one is correct. கரெக்டா? சரி, இதுக்கு சரி சமமா வச்சுப்பார். கம்பெனி ஏ, கம்பெனி பி. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லு. கம்பெனி ஏ வந்து 1 ரூபி இபிஐடி ஏர்ன் பண்றதுக்கு 10 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் இருந்தா போதும். கம்பெனி பிக்கு 1 ரூபாய் ஏர்ன் பண்றதுக்கு 25 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் வேணும். யார் பெட்டர்? யார் பெட்டர்? ஏன்? இடையில இருக்கிறது யார் சாப்பிடுறா? இடையில இருக்கிறது யார் சாப்பிடுறா? இடையில இருக்கிறது யார் சாப்பிடுறா? பாரு, இடையில இருக்கிறது யார் சாப்பிடுறா? பிக்சட் காஸ்ட். இப்போ சொல்லு, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. முடிஞ்ச அளவுக்கு ஓஎல் கம்மியா இருந்தா நல்லதா, அதிகமா இருந்தா நல்லது? கம்மியா இருந்தா நல்லது. அதிகமா இருக்க இருக்க பிக்சட் காஸ்ட் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். பிக்சட் காஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனை என்ன? சீக்கிரமா அதை மீட் அவுட் பண்றதுக்கு நீங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? சேல்ஸ் பண்ணணும். ஆமாவா? அப்போ ஓஎல் கம்மியா இருந்தா நல்லதா, அதிகமா இருந்தா நல்லதா? தர நல்லது. ஆமாவா? தோலை உரிச்சுட்டவங்க விட்டுரு. முடிஞ்ச அளவுக்கு ஓஎல் எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். ஓகே, சரி. ஒரு ஃபார்முலால நீ என்னமோ சொல்லிட்டீங்க சார், இன்னொரு ஃபார்முலா இருக்குது இல்லையா சார்? சொல்லு, என்ன அர்த்தம் அதுக்கு? இதுக்கும் சொல்லு. 10, 25 எந்த கம்பெனி நல்லது? 1% சேஞ்ச் ஆச்சுன்னா சேல்ஸ், 1% சேஞ்ச் ஆச்சுன்னா சேல்ஸ். இபிஐடி எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும் கம்பெனிக்கு? 10. 1% சேஞ்ச் ஆச்சுன்னா சேல்ஸ். பி கம்பெனில எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும்? இபிஐடி 25% சேஞ்ச் ஆகும். சரி, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10% இபிஐடி இன்க்ரீஸ் ஆகும். எங்க எங்க? ஏ. 1% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பில எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? 25% இன்க்ரீஸ் ஆகும். சரி, இன்க்ரீஸ் பத்தி பேசுறல்ல, இப்போ இன்னொரு சைடு வர்றேன். என்னது? 1% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 10% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆகும். 1% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பில 25% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆகும். சொல்லு, எந்த கம்பெனி ரிஸ்க் அதிகம்? பியா ஏவா? ஏர்னா ஏறிடும், இறங்குனா அப்படியே போயிடும். வாலட்டிலிட்டி அதிகம். கரெக்டா? வாலட்டிலிட்டினா என்ன? சேஞ்சஸ். சேஞ்சஸ் யாருக்கு அதிகமா இருக்கு? பிக்கு அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்ப யார் பரவாயில்ல? ஏ பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்டர்பிரேஷன்ல போனாலும் உன்னுடைய ஆபரேட்டிங் லிவரேஜ் எப்படி இருக்கணும்? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? எஸ் எஸ். இனிமே ஓஎல் வர்றப்போ யோசிச்சல, எவ்வளவு தைரியம் வேணாலும் சொல்லு, ஓஎல் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருக்கிறது நல்லது. ஏங்க புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சரி, இன்னும் முடியல, இன்னும் முடியல. அடுத்தது நான் எழுதுற ஃபார்முலா எங்கேயாச்சும் படிச்சிருக்கியான்னு பாரு. சரியா? மார்ஜினல் காஸ்டிங் எங்கேயாச்சும் படிச்சது ஞாபகத்துக்கு இருக்கா? இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிவி ரேஷியோ என்ன? டோட்டல் சேல்ஸ். பிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ என்ன? பிரேக் ஈவன். ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ என்ன? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஏதோ படிச்சிருக்கிற. சொல்லு, பிஇபினா என்ன? நோ ப்ராஃபிட், நோ ப்ராஃபிட், நோ லாஸ். அதானே? நோ ப்ராஃபிட், நோ லாஸ். ஒழுங்கா சொல்லு. பிஇபினா என்ன? கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் சேமா இருக்கு, ரைட்டு. பிஇபி என்ன? பை டிஃபால்ட் பிஇபி இஸ் ஏ சேல்ஸ். பை டிஃபால்ட் BEP is a sales.
Sales, BEP sales will give you the contribution. Will give you the contribution which contributes to fixed cost alone. That's why at BEP contribution is equals to fixed cost. Fixed cost bear பண்ண அளவுக்கு கொடுக்கக்கூடிய contribution தரக்கூடிய sales யாரு? BEP. கரெக்டா? சரி. Profit கொடுக்கக்கூடிய sales யாரு? Profit கொடுக்கக்கூடிய sales யாரு? MOS. சொல்லு. MOS நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது. சரி, இப்போ பிஇபிக்கு வரேன். பிஇபி சீக்கிரமா வந்துச்சுன்னா நல்லதா இல்லைன்னா தள்ளி போட்டுட்டு வந்துச்சுன்னா நல்லதா? ஏன் சீக்கிரமா வந்துச்சுன்னா பிக்சர் காஸ்ட் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு யார் கொடுக்கக்கூடிய சேல்ஸ்? என்ன கொடுக்கக்கூடிய சேல்ஸ்? ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய சேல்ஸ். சரியா? சரியா? சரி, நீ சொன்னது தானே. சரி, ஓஎல் ஓஎல் இருக்கா? கரெக்டா? பிக்சட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பிக்சட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ அந்த ஃபார்முலா பார்த்துட்டு சொல்லு. பிக்சட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓஎல் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமா? பிக்சட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டே தம்பிங்க பாரு, இங்க ₹1 ₹10 கான்ட்ரிபியூஷன் வச்சு அவன் எவ்வளவு ஏர்ன் பண்றான்? ₹1 தான் இபிஐடி ஏர்ன் பண்றான். இல்லைன்னா இப்படி சொல்லு, ₹1 இபிஐடி ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் ஏர்ன் பண்றான்? ₹10. ஓகே, ₹9 யார் சாப்பிடுறாங்க? யார் சாப்பிடுறாங்க? பிக்சட் காஸ்ட். இந்த இடத்துல ₹1 இபிஐடி ஏர்ன் பண்ணா ஏர்ன் பண்றதுக்கு ₹25 கான்ட்ரிபியூஷன்ஸ் அவன் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அப்போ ₹24 யார் சாப்பிடுறான்? பிக்சட் காஸ்ட். பிக்சட் காஸ்ட் அதிகமா இருந்தா நல்லதா கம்மியா இருந்தா நல்லதா? அதிகமா இருந்தா நல்லதா கம்மியா இருந்தா நல்லதா? கம்மியா இருந்தா நல்லது. அப்போ ஓஎல் ஓஎல் பிக்சட் காஸ்ட் கம்மியா இருந்தா கம்மியா இருக்குமா அதிகமா இருந்தா கம்மியா இருக்குமா? பிக்சட் காஸ்ட் கம்மியா இருந்தா ஓஎல் கம்மியா இருக்கும். கரெக்டா? சரி, நான் இப்படி எழுதுறேன். இப்போ பிக்சட் காஸ்ட் கம்மியா இருந்தா பிஇபி 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 அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? பிஇபி எங்க? ஏப்பா பிக்ஸ்டு காஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்கு. பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா பிஇபி கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்கும். பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா இருந்தா ஓஎல் கம்மியா இருக்கும். பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா இருந்தா பிஇபி கம்மியா இருக்கும். பிஇபி கம்மியா இருந்தா ஓஎல் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஓகேவா இல்லையா? ஓஎல் பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா இருந்தா பிஇபி கம்மியா இருக்கும். பிஇபி கம்மியா இருந்தா ஓஎல் கம்மியா இருக்கும். ரிஸ்க். ஓஎல் கம்மியா இருந்தா ரிஸ்க் கம்மியா, ஓஎல் அதிகமா இருந்தா ரிஸ்க் கம்மியா? ஓஎல் கம்மியா இருந்தா என்ன ரிஸ்க் கம்மி? பிசினஸ் ரிஸ்க். இன்னும் பினான்சியல் ரிஸ்க்கு வரல நான். பிசினஸ் ரிஸ்க் கம்மியா. சரியா? போலாமா? சரி சரி. இன்னொன்னு, பிக்ஸ்டு காஸ்ட் அதிகமா இருந்தா பிஇபி அதிகமா இருக்கும். நல்லதா கெட்டதா? ஏன்? பிஇபி சீக்கிரமா வராது, லேட்டா வரும். நீ சம்பாதிக்க ரொம்ப நாள் சம்பாதிக்கணும் நீ. ஆமாவா? அப்போ பிஇபி என்ன ஆகும்? அப்போ பிக்ஸ்டு காஸ்ட் பிஇபி அதிகமா இருந்துச்சுன்னா ஓஎல் அதிகமா இருக்கும். ஓஎல் அதிகமா இருந்துச்சுன்னா ரிஸ்க் அதிகமா. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. நீ என்ன படிச்சுட்டே போக மாட்டீங்க. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட். பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா பிஇபி பிஇபி கம்மியா இருக்கும். பிஇபி சேல்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எம்ஓஎஸ் சேல்ஸ் பிஇபி வந்து சீக்கிரமாவே வந்துடும் சார். அப்போ மீதி இருக்கக்கூடிய சேல்ஸ் எல்லாம் யார் கொடுக்கக்கூடிய சேல்ஸ்? எம்ஓஎஸ். அப்போ பிஇபி கம்மியா இருந்தீங்க பாரு, ஈக்குவேஷனை பாரு. பிஇபி கம்மியாக கம்மியாக எம்ஓஎஸ் என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ஆமாவா? அப்போ சொல்லு, பிஇபி கம்மியாச்சுன்னா எம்ஓஎஸ் என்னவாகும்? அதிகமாகும். சரி, இவ பாரு, பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியாச்சுன்னா பிஇபி பிஇபி கம்மியாகும், ஓஎல் கம்மியாகும். எம்ஓஎஸ் எம்ஓஎஸ்
அப்போ ஓஎல்க்கும் எம்ஓஎஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? என்ன ரிலேஷன்ஷிப்? இன்னொரு சைடு பேஜ் நம்பர் எடு பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 6.8 இருக்கா? Degree of operating leverage is equals to 1 divided by margin of safety. It is nothing but it your relationship. Inverse of your margin of safety is your degree of operating leverage. ஆமாவா? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுதா புரியலையா? எஸ் சரி. மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாமா? மறுபடியும் சொல்லு, ஆமா ஊன்னு சொல்லு. கரெக்டா? நீ என்னன்னா அப்படியே போயிட்டு இருக்கிற. சரி, பிக்சட் காஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா பிஇபி கம்மியா இருக்கும். பிஇபி கம்மியா இருந்த ஓஎல் கம்மியா இருக்கும். பிஇபி கம்மியா இருந்த எம்ஓஎஸ் அதிகமா இருக்கும். ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்படி போலாமா? பிக்சடு காஸ்ட் அதிகமா இருந்தா பிஇபி அதிகமா இருக்கும், ஓஎல் அதிகமா இருக்கும், எம்ஓஎஸ் கம்மியா இருக்கும். ரிஸ்க் ஓகே, டன். OL completed. Shall I go for FL? FL போலாமா? வா FL க்கு சொல்லு. FL னா என்ன? ஃபினான்ஷியல் லிவரேஜ். கரெக்டா? FL கோட டெஃபினிஷன் ஃபினான்ஷியல் லிவரேஜ் சொன்னா செருப்பால் அடிப்பேன். ஃபினான்ஷியல் ஒரு 10 minutes முடிய போகுது, அவ்வளவுதான். சொல்லு. சொல்லுப்பா. ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலா என்னப்பா? மதர் ஃபார்முலா என்ன? percentage change in என்னப்பா? பாருப்பா, percentage change in பாருப்பா, EBIT divided by ஒழுங்கா பாரு. percentage change in EBIT, percentage change in EBIT யா EPS சொல்லு. divided by percentage change in EBIT. சரி, இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன். இந்த ஃபார்முலால யாரு டிபெண்டன்ட் வேரியபிள், யாரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? சேல்ஸ் இண்டிபெண்டன்ட், EBIT டிபெண்டன்ட். அதனாலதான் அது டினாமினேட்டர்ல இருக்கு, அதனாலதான் அது நியூமரேட்டர்ல இருக்கு. ஆனா இங்க வர்றப்ப கான்ட்ரிபியூஷன் யார் டிபெண்டன்ட், யார் இண்டிபெண்டன்ட்? EBIT. இதுதான் கேள்வி கேட்க மாட்டாங்கிறது. கான்ட்ரிபியூஷன் மேல EBIT டிபெண்டன்ட் ஆகுதா, இல்ல EBIT மேல கான்ட்ரிபியூஷன் டிபெண்டன்ட் ஆகுதா? கான்ட்ரிபியூஷன் மேல EBIT. அப்போ EBIT என்னவா இருந்திருக்கணும்? EBIT என்னவா இருந்திருக்கணும்? நியூமரேட்டர். கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கணும்? டினாமினேட்டர். லூசு, இது derived formula. This is not a mother formula. This is not a mother formula, this is a derived formula. கரெக்டா? அந்த டெரிவேஷனை போய் பாரு, எல்லாம் என்னென்னமோ பண்ணி டெரிவேஷன் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். மதர் ஃபார்முலா யாரு? மதர் ஃபார்முலா யாரு? ஃபர்ஸ்ட் ஒன். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். யார் டினாமினேட்டர்ல இருக்காங்க? இண்டிபெண்டன்ட் வேரியபிள். யார் நியூமரேட்டர்ல இருக்காங்க? டிபெண்டன்ட் வேரியபிள். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT மேல டிபெண்டன்சி இண்டிபெண்டன்சி ரூல் அப்ளை ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இட் இஸ் a mathematical derivation of first one. இன்டர்பிரிட்டேஷன் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த டெரிவேஷன் கரெக்டான்னு சொல்லி சொல்றதுன்றது தகுதி இல்ல. கரெக்டா? அது யார் மேல டிபெண்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன். அது கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. புரியுதா புரியலையா? அப்போ இது நீ பாட்டுக்கு சார் கான்ட்ரிபியூஷன் டினாமினேட்டர்ல தானே சார் இருக்கணும், நியூமரேட்டர் என்னது EBIT நியூமரேட்டர்ல தானே இருக்கணும்ன்ற திங்கிங் தேவையில்லை. ரீசன் என்னன்னா திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் டிரைவ்ட் ஃபார்முலா. புரியுதா? டிபெண்டன்சி ரூல் யாருக்கு மட்டும் அப்ளை ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும். கரெக்டா? எஸ். இதுக்கு சொல்லு, யார் மேல டிபெண்டன்ட் ஆயிருக்காங்க?
இபிஎஸ் வந்து இபிஐடி மேல. கரெக்டா தப்பா? கரெக்ட். யார் இண்டிபெண்டன்ட்? இபிஐடி. யார் டிபெண்டன்ட்? இபிஎஸ். கரெக்டா? எஸ். எஃப்எல்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, என்ன? அதுவும் டிரைவ்ட் ஃபார்முலா தான், டிவைடட் பை இபிடி. டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்தானா இன்னொன்னு பண்ணணும், இபிஐடி டிவைடட் பை இபிடி பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் டாக்ஸ் ரேட். மல்டிப்ளிகேஷன் இல்ல, என்னன்னு போட்டிருக்கிறேன், என்னன்னு போட்டிருக்கிறேன், டிவிஷன். பிடிக்கு பாரு, பிடிக்கு வந்து இன்டூ 1 மைனஸ் டி போடல, என்னன்னு போட்டிருக்கிறேன், டிவைடட் பை 1 மைனஸ் டி. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா நீ டாக்ஸ்க்கும் சேர்த்து தான் ஏர்ன் பண்ணணும். 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணனா 30%, 30 ரூபாய் வந்து 30,000 ரூபாய் வந்து நிம்ஸ் கொடுத்துட்டு 70,000 ரூபாய் தான் யாருக்கு கொடுக்க முடியும்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்க முடியும். கரெக்டா? அப்போ 70,000 ரூபாய் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா 1 லட்ச ரூபாய் நீ ஏர்ன் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ரேஷியோ, பிடி டிவைடட் பை 1 மைனஸ் டி. யார் மட்டும், எப்போ மட்டும் வரும்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருந்தா மட்டும் வரணும். இல்ல அப்படின்னா என்ன ஃபார்முலா? இபிஐடி டிவைடட் பை இபிடி. இதோடைய டெரிவேஷன் தான் இதுவும். இது வந்து மதர் ஃபார்முலா, இது வந்து டிரைவ்டு ஃபார்முலா. புரியுதா? கரெக்டா? போலாமா? சரி, இப்போ இது கொஞ்சம் பதில் கரெக்டா சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன் நான். கரெக்டா? குத்து மதிப்பா கரெக்டா சொல்லுவேன் இப்போ. கரெக்டா? கம்பெனி ஏ, கம்பெனி பி. கம்பெனி இஸ் ஏ having a financial leverage of 15. Company B is having a financial leverage of 7. Which company is better? Which company is better? கரெக்டா பாருங்க. Which company is better? ஏம்பா 1 ரூபாய் இபிஐடிக்கு, 1 ரூபாய் இபிடிக்கு எனக்கு ஒரு கம்பெனிக்கு 15 ரூபாய் இபிஐடி வேணும். கரெக்டா? இன்னொரு கம்பெனிக்கு 1 ரூபாய் இபிடிக்கு 7 ரூபாய் இபிஐடி இருந்தா போதும். யாருது ரிஸ்க் அதிகம், யாருது ரிஸ்க் கம்மி? பிக்கு ரிஸ்க் கம்மி, ஏக்கு ரிஸ்க் அதிகம். இடையில இருக்கிறவங்க யாரு சாப்பிடுறாங்க? இடையில இருக்கிறவங்க யார் சாப்பிடுறாங்க? பிக்ஸ்ட் காஸ்ட் இல்லாம இன்ட்ரெஸ்ட். பிக்ஸ்ட் காஸ்ட் இல்லாம யார் சாப்பிடுறாங்க? இன்ட்ரெஸ்ட். அங்க சாப்பிடுறது ஆபரேஷனல் பிக்ஸ்ட் காஸ்ட், இங்க சாப்பிடுறது பினான்சியல் பிக்ஸ்ட் காஸ்ட். ரெண்டு இடத்துலயுமே ஆக மொத்தத்துல யார் இருக்கிறாங்க? பிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கிறாங்க. ஏம்பா புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? எஸ் ஆர் நோ? எஸ். ஆக மொத்தத்துல ரெண்டு லீவரேஜஸும் கம்மியா இருந்தா நல்லது. ஆக மொத்தத்துல ரெண்டு லீவரேஜஸும் கம்மியா இருந்தா நல்லது. ஓகேவா? போலாமா? போலாமா? எஸ். பினான்சியல் லீவரேஜ் அவ்வளவுதான். கரெக்டா? மேல இருக்கிறத பத்தி இன்டர்பிரேட் பண்ணுமா? சார் 1% இபிஐடில சேஞ்ச் ஆச்சுன்னா ஏல எவ்வளவு சார் சேஞ்ச் ஆகும்? இபிஎஸ் 15%. 1% சேஞ்ச் ஆச்சுன்னா பில, இபிஐடில சேஞ்ச் ஆச்சுன்னா பி இபிஎஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆகும்? 7%. யார் வாலடைல் அதிகம்? யார் வாலடைல் அதிகம்? ஏ. யார் வாலடைலிட்டி கம்மி? பி. வாலடைலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா ரிஸ்க் அதிகமா? வாலடைலிட்டினா சேஞ்சஸ், சேஞ்சஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ரிஸ்க் அதிகமா? சேஞ்சஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ரிஸ்க் அதிகமா? அதிகமா இருந்தா ரிஸ்க் அதிகம். கரெக்டா? அப்ப யார் ரிஸ்க் அதிகம் இந்த கேஸ்ல? ஏ. யார் ரிஸ்க் கம்மி? பி. போலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது கம்பைன்ட் லீவரேஜ். சொல்லு, ஃபார்முலா வச்சிருப்பி. ஓஎல் இன்டு எஃப்எல். கரெக்டா? நான் சொல்லு, சிஎல் இஸ் ஈக்குவல்ஸ் டு, சொல்லுப்பா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி இன்டு இபிஐடி டிவைடட் பை இபிடி. இபிஐடி இபிஐடி கேன்சல் அவுட், அவுட்கம் என்ன? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி. கரெக்டா? சரி, இன்னொன்னு என்ன வச்சிருப்ப? இன்னொன்னு சொல்லு. சொல்லுப்பா. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT divided by percentage change in sales. இதுதான் மதர் ஃபார்முலா. இன்டு percentage change in EPS divided by percentage change in EBIT. இதுவும் கேன்சல் அவுட், அவுட்கம் என்ன சார் இருக்கும்? percentage change in EPS divided by percentage change in, கரெக்டா?
சொல்லு. 1% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சரி பார், கம்பெனி ஏ கம்பெனி பி சிஎல் இஸ் அரவுண்ட் 6, கம்பெனி பி சிஎல் வந்து 4. ஓகே, யார் ரிஸ்க் அதிகம் யார் ரிஸ்க் கம்மி? ஏ ரிஸ்க் அதிகம், பி ரிஸ்க் கம்மி. இன்டர்பிரேட் பண்ணு, இன்டர்பிரேட் பண்ணு, ரெண்டு ஃபார்முலா இன்டர்பிரேட் பண்ணு. எவ்வளவு அழகா சொன்னேன் நான், சொல்லு. 1 ரூபாய் இபிடி ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் சம்பாதிக்கணும்? 6 rupees. இங்க 1 ரூபாய் கான்ட்ரிபியூஷன், 1 ரூபாய் இபிஐடி வேணும்னா எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் சம்பாதிச்சா போதும்? 4 rupees. இடையில இருக்கக்கூடிய பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு சாப்பிடுறாங்க? இடையில இருக்கக்கூடிய பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு சாப்பிடுறாங்க? ஏ பொறுத்த வரைக்கும் 5, பி பொறுத்த வரைக்கும் 3. யார் கம்மியா சாப்பிடுறாங்க பிக்ஸ்ட் காஸ்ட்ல? பி. அப்ப யாருக்கு ரிஸ்க் அதிகம், ரிஸ்க் கம்மி? பி. கரெக்டா? இந்த சைடு வாங்க சார். ஏ 1% சேல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இபிஎஸ் எவ்வளவு ஸ்லிப் ஆகும்? 6%. 1% சேல்ஸ்ல சேஞ்ச் ஆச்சுன்னா இபிஎஸ் எவ்வளவு பர்சன்ட் ஸ்லிப் ஆகும்? பிக்கு 4. ஸ்லிப்னா டிக்ரீஸ் ஆகுறது. அப்ப யார் வாலடைல்? ஏ ஹைலி வாலடைல், கம்பேரிட்டிவ்லி பி. புரியுதா? இந்த இன்டர்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் என்னன்னா, இப்போ பாரு, இப்பதான் பினிஷிங் டச். கரெக்டாப்பா? எப்பவுமே க்ளோஷர்ஸ் நல்லா இருக்கணும்பா. பிரேக்கப்பா இருந்தாலும் சரி, பினான்சியல் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி. கரெக்டாப்பா? பாருப்பா. எஸ் எஸ். இப்ப நானும் உங்க ட்ரெண்ட்ல தான் பார்க்கிறேன். ஃபைன். we know that OL into FL is equals to CL. Okay? Okay? Yes. OL stands for business risk. FL stands for financial risk. CL stands for total risk. சொல்லுப்பா சார். இதுவும் அதிகமா இருந்து இதுவும் அதிகமா இருந்தா இதுவும் என்ன சார் இருக்கும்? அதிகமா இருக்கும். இது என்ன காம்பினேஷன் பா? டைரக்ட் காம்பினேஷன் இல்ல. ஓய், கரெக்டா? கரெக்டா? சரி சொல்லு. இது பேர் என்ன? எல்லா ரிஸ்க்ஸுமே லோவா இருக்கும். கரெக்டா? ஹை ரிஸ்கி போட்டனா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? லோ. லோ. இன்னும் நான் மாடரேட் வரல. ஓகேவா? லோ ரிஸ்க்லயும் இருக்கக்கூடாது, ஹை ரிஸ்க்லயும் இருக்கக்கூடாது. லோ ரிஸ்கா இருந்துச்சுன்னா நீ ரிஸ்கே எடுக்கல அப்படின்னா பிசினஸ்ல ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியாது. அதுக்குன்னு டாப் கியர்ல போடக்கூடாது. நீ டாப் கியர் போட்டனா மேல அப்படியே ஓடிடுவ. நீ ஹை ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. அப்ப இடையில என்ன இருக்கு? மாடரேட் ரிஸ்க். மாடரேட் ரிஸ்கோட காம்பினேஷன்ஸ் என்னன்னு சொல்லு. சொல்லு, உனக்கு தான் தெரியும் என்ன. ஏன்பா 2 to 4 பர்முடேஷன் காம்பினேஷன் வரணும். அதுல 2 சொல்லிட்டேன். கரெக்டா? சொல்லு. பிசினஸ் ரிஸ்க் ஹையா இருந்து பினான்சியல் ரிஸ்க் லோவா இருக்கிறது. ஓகேவா? டோட்டல் ரிஸ்க் ஹை லோ நான் ரெண்டுமே போடல. மேனேஜ் ஆகணும் அது. ஓகே, நெக்ஸ்ட். சொல்லு. இதுல தான் காம்படிஷனே. இதுல எது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி? பிசினஸ் ரிஸ்க் கம்மியா இருந்து பினான்சியல் ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்றீங்க. எக்ஸாம்பிள். Actually what you have said is right, but example. ரொம்ப 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 சிம்பிளா உன் வீட்டுல நடந்திருக்கும். பிசினஸ்ல எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க, பிசினஸ் நல்லா இருந்தா கடன் வாங்க, இல்லைன்னா கடன் வாங்காத மூடிட்டு. கரெக்டா? என்னன்றது? பிசினஸ் நல்லா இருந்தா கடன் வாங்கு,
பிசினஸ் இல்லை அப்படின்னா கடன் வாங்காம இருக்கிறத மட்டும் பார்த்துக்கும். சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ கண்டிப்பா எதுல ரிஸ்க் இருக்கக்கூடாது? பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கவே கூடாது. பிசினஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீ துணிஞ்சு எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம். அதனாலதான் பினான்சியல் ரிஸ்க் அதிகமா இருக்கு. அப்போ பக்கா காம்பினேஷன் யாரு? பிசினஸ் ரிஸ்க் கம்மியா இருந்து பினான்சியல் ரிஸ்க் அதிகமா இருந்தா டோட்டல் ரிஸ்க் வில் பி கெப்ட் அட் a acceptable level. ஆடிட் ரிஸ்க் எப்படி வில் பி கெப்ட் அட் a overall acceptable level, இங்கேயும் கம்பைன்ட் ரிஸ்க் என்னவா இருக்கும்? வில் பி கெப்ட் அட் a acceptable level. இது இருக்கு இல்லையா? இது quite dangerous. எப்பவுமே பிசினஸ் ரிஸ்க் என்னவா இருக்கக்கூடாது? அதிகமா இருக்கக்கூடாது. அந்த காம்போ சூஸே பண்ணக்கூடாது. சார் அதுக்குன்ட்டு நீ ஓவர் கன்சர்வேட்டிசமா இருந்தானா ரெவென்யூ உன்னால இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. ரிஸ்க் எடுக்கணும். எது ரிஸ்க் எடுக்கணும்? யூ வுட் ஹவ் ஸ்டடிட் இன் a கான்செப்ட் கால், இன்னும் படிக்கல, டூபாண்ட் சார்ட்னு ஒன்னு இருக்கு, ஈக்விட்டி மல்டிப்ளேயர். டூபாண்ட் சார்ட்னு ஒன்னு இருக்கு. ஐ வில் பி கோயிங் டு டேக் இன் ரேஷியோ அனாலிசிஸ். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சார் ஒரு பிசினஸ் இருக்கு, நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கு, ப்ராடக்ட் டிமாண்ட் நல்லாவும் இருக்கு, அதனால டர்ன் ஓவர் என்ன ஆகுது? நல்லா ஆகுது, மார்ஜினும் நல்லா இருக்கு, டர்ன் ஓவரும் நல்லா ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணலாம் சார்? கடனை வாங்கி இன்ஃபியூஸ் பண்ணலாம். அதனால எனக்கு இன்னும் என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். திஸ் இஸ் நோன் as ஈக்விட்டி மல்டிப்ளேயர் ஆர் டூபாண்ட் சார்ட். புரியுதா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு என்னவாகும்? அப்படி பண்ண போனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதிகமாகும். போய் பாரு, அவனுடைய ஹைப்போதேசிஸே அதுதான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் அவுட்கமா இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் அவுட்கமா இருக்கும். அப்ப கடன் நல்லதா கெட்டதா? கடன் நல்லதா கெட்டதா? சொல்லு, கடன் நல்லதா கெட்டதா? நல்லது, ப்ரொவைடட் பிசினஸ் நல்லா இருந்தா நல்லது. இதுதான் வேணும் எனக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுக்கலாம் பாரு. கடன் நல்லதா கெட்டதா? நல்லது, ஆனா பிசினஸ் நல்லா இருக்கு. பி நல்லதா கெட்டதா? பி கம்மியா இருந்தா நல்லது, ப்ரொவைடட் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஐ மீன் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் யாரு? பிசினஸ் ரிஸ்க். எப்படி லிங்க் பண்ணலாம் பாரு. ரேஷியோ அனாலிசிஸ், ஆபரேட்டிங் லீவரேஜ், இன்னொரு சாப்டர் என்ன? இன்னொன்னு என்ன? ஆடிட் ரைட். இப்போ இன்னொன்னு என்ன சொன்ன? பி மல்டிபிள், மார்க்கெட். எப்படி லிங்க் பண்ணலாம் பாரு. ஆடிட்க்கும் லிங்க் பண்ணலாம், அங்க இருந்து எடுத்துட்டு வரலாம். கண்ட்ரோல் ரிஸ்க்னா இட் இஸ் நத்திங் பட் பிசினஸ் ரிஸ்க், அங்க இருந்து எடுத்துட்டு வரணும். புரியுதா புரியலையா? போயிட்டு வா. இதுக்கப்புறம் 3 சம் போடுவேன், இவ்வளவுதான் கோயல். இது தெரியணும். நீ இது என்னன்னா ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் தீட்டிட்டு வருவ, இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் என்னன்னு தெரியாது. கரெக்டா யோசிக்கணும்டா. யோசிக்காம ஒன்றும் பண்ண முடியாது.